வணக்கம். போன பதிவில் அரச யோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகத்தின் அமைப்பில் நடிகர் விஜயை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி அரசாங்க யோகத்துக்கு 1, 6, 9, 10, 11 போன்ற பாவங்களையும் சூரியன், குரு, சனி, செவ்வாய் என்ற கோளையும் வச்சு தான் ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் லக்ன பாவம் சுய கௌரவத்தையும், 6ஆம் பாவம் சத்துருக்களை எதிர்த்து ஜெயிக்கிறத பற்றியும், கடினமான உழைப்பை பற்றியும் சொல்லுது. 9ஆம் பாவம் தான் அரசாட்சி, கிங்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் சொல்லுது. 10ஆம் பாவம் பெயர் மற்றும் புகழையும் தொழிலையும் பற்றி பேசுது. 11ஆம் பாவம் வெற்றி மற்றும் எண்ணங்கள் நிறைவேறுவதை பற்றி கூறுது. இந்த அடிப்படையில் இந்த பதிவு 2ல் தற்போதைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஜாதகத்தை பற்றி ஸ்டாலின் அவர்கள் சிம்ம லக்னம், சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், 4ஆம் பாதம். லக்னாதிபதி சூரியன் லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்து லக்னத்தையே பார்க்குறது. இது ஒரு வலிமையான அமைப்புங்க. அசைக்க முடியாத நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் ஒரு கௌரவமான பிம்பத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். தலைமை பண்புக்கும் லக்ன பாவமே முதன்மையானது. ஸோ லக்ன பாவம் முதல்ல நல்லா இருக்குது. அடுத்து 6ஆம் பாவம் வெற்றி மற்றும் எதிரிகளை வீழ்த்துதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு 6ஆம் பாவத்தை தான் எடுத்துக்கணும். 6 கூடிய சனி 3ல் தன்னுடைய பாவத்துக்கு 10ல் இருக்குது, நன்மை தான். தவிர 6ல் ராகு இருப்பதால் 6ல் ராகு அரியணை ஏறுவான் அப்படின்னு ஒரு ஜோதிட பழமொழியும் உண்டு. இதனால் கடுமையான போட்டிகளை எதிர்த்து முறியடித்து வெற்றி பெறும் சத்ரு சம்ஹார யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. அடுத்து இப்போ நம்ம 9ஆம் பாவத்தை பார்ப்போம். 9 மற்றும் 10 2 பாவத்தையும் பார்த்தா கூட பாக்கியஸ்தானம், தர்ம கர்மாதிஸ்தானம்னு சொல்லுவோம். 8 கூடிய குரு 9ல் 10 கூடிய சுக்கரனோடு சேர்ந்து இருக்குது. இது தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கு இணையான, ஆனால் தர்ம கர்மாதிபதி யோகம் இல்லை, அதுக்கு ஈக்குவலான பலனை தரும். இந்த பலன் என்ன சொல்லுது? ஆட்சியை தக்க வைப்பதற்கும் அந்தஸ்தை உயர்த்தி வைப்பதற்கும் சாதகமாக இருக்குங்க. அடுத்து 11ஆம் பாவம் லாபம், வெற்றியை பற்றி கூறுது. 11ஆம் பாவாதிபதி புதன் 8ல் மறைந்தாலும் செவ்வாயுடன் சேர்ந்து இருக்குது. இது கவனிக்கணும். இது என்ன பண்ணும்? மறைமுகமான வழிகளில் வெற்றியை ஈட்ட உதவும். அடுத்து கோள்களுடைய அமைப்பை பார்க்கலாம். சூரியன் 7ல் இருப்பதால் மக்களிடம் செல்வாக்கும் அதிகார பலமும் நீடிக்கும்.